கைஸ் இன்னைக்கு எனக்கு ஒரு சேலஞ்ச் நானே எடுத்துக்கிட்டேன். அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் மைண்ட் கிராஃப்ட் விளையாடிருக்கேன். ஆனால் நான் ஒரு வாட்டி கூட ஹார்ட் கோர் சர்வைவல் விளையாடினதே கிடையாது. அதுவும் நம்ம பெட்ராக்கில் விளையாடுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். பெட்ராக்கில் விளையாடினாலும் பரவாயில்ல கைஸ், வெறும் ஃபோனில் நான் விளையாடுறேன். இந்த 6 வருஷம் பழைய டப்பா ஃபோனில் நம்ம மைண்ட் கிராஃப்டை ஃபுல்லாக முடிக்க முடியுதா இல்லைனா நான் பாதியிலே தோற்று போகிறேனான்றத வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மட்டும் லைக் பண்ணுறேங்க. நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஓகே கைஸ், வேர்ல்டுக்கு நேம் 100 டேஸ்னு வச்சுட்டு உள்ளே கிளம்பிடலாம். ஆனால் 100 டேஸ் சர்வை பண்ணுவோன்னா இல்லையான்னு தெரியல. நம்மளை ஸ்பான் பண்ணதுமே டைகா பயாமியில் தான் இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ அப்படி இப்படி ஒரு 4 ஜம்பை போட்டு உட்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உட்டை மட்டும் கொஞ்சம் டக்குன்னு கலெக்ட் பண்ணிவிட்டு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் கொஞ்சம் செஞ்சுப்போங்க கைஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உட்டெல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கிராஃப்டிங் டேபிள் மட்டும் நான் கிராஃப்ட் பண்ணேன். கிராஃப்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுட்டு கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கட்டை மேலே மாட்டிகிட்டு இருந்தது. ஸோ அந்த கட்டையும் எடுத்துகிட்டு ஃபுட்டுக்கு அப்படியே சர்ச் பண்ணி போயிட்டுருந்தேன். ஸோ அப்போ தான் என் கண்ணில் ஒரு 2 மாடு பட்டுச்சு. அந்த 2 மாடை நம்ம கொன்று மீட் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிராஃப்டிங் டேபிளை போட்டு ஒரே ஒரு இதை மட்டும் கிராஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸ்வாடை கிராஃப்ட் பண்ணி இந்த 2 மாடையும் போட்டு தள்ளிட்டேன். கொஞ்சம் 2 பேர் சாவங்கடா. அவ்வளோதான், இந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இவனுங்ககிட்ட இருந்து ரா பீஃப் எடுத்துட்டேன். பீஃப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கோல் நம்மளுக்கு வில்லேஜை தேடுறது தான் நெக்ஸ்ட்டு கோலு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாம் வேறு ஆன் பண்ணுங்க கைஸ். அதாவது கோஆர்டினேட்ஸ் வைக்கிறது, டேஸ் எல்லாம் காட்டுறது, அந்த செட்டிங்ஸை வேறு நம்ம ஆன் பண்ணணும். ஸோ அதை மட்டும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போயிட்டுருந்தேன். எதனா வில்லேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துட்டே போனேன். அப்படி போகையில் தான் இந்த இடத்துல எனக்கு ஒரு பெரிய கேவ் கிடச்சிது. ஸோ இந்த கேவுக்குள்ளே இப்போதைக்கு நம்மளுக்கு போகிறதுக்கு திறமையும் இல்லை, அதே மாதிரி நல்ல லூட்டும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நான் திரும்ப வில்லேஜை தேடுற பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அங்கேயும் இங்கேயும் நான் பாட்டில் போயிட்டே இருந்தேன். ஒரு வில்லேஜும் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நான் ஃபைனலி ஒரு சின்ன கேவ் மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சேன் கைஸ். அந்த கேவில் என்னடா இது டே 2ன்னு காட்டுது, கையில் பெட்டெல்லாம் வச்சுருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த டே 1ல் நான் ஷீப்பெல்லாம் அடித்து கொண்டுட்டு இருந்தேன். அது எனக்கு ரெக்கார்ட் ஆகலை கைஸ். அது மட்டும் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டுக்கலாம். இல்லை ஒரு பெரிய மன்னிப்பு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ எனக்கு அது ரெக்கார்ட் ஆகலைன்னு தெரிஞ்சதுமே செம்ம கடுப்பாயிடுச்சு. ஸோ ஓகே விடுங்க. இனிவே நம்ம இந்த குட்டி கேவ்லேருந்து கொஞ்சோண்டு அயனு, அதுக்கப்புறம் இது காப்பர்லாம் கிடச்சிது. அந்த அயனை வச்சு ஷீல்டு பண்ணிக்கிட்டேன். ஷீல்டு பண்ணதுக்கப்புறம் காப்பர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணையில் தான் எனக்கு ஜங்கிள் பயமையாண்டே வந்துட்டேன். இன்னும் வில்லேஜ் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கடைசி அப்படியே ஓரளவுக்கு இந்த ஃபாரஸ்ட் பயமையை கண்டுபிடிச்சி போயிட்டுருந்தேன். ஸோ நான் வில்லேஜை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஸோ டே 2க்குள்ளேயே ஒரு வில்லேஜும் அருமையான வில்லேஜும் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த வில்லேஜ் நல்ல ஒரு பெரிய வில்லேஜ் தான். அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளெயின்ஸும் இருக்கும். நம்மளோட பேஸு எல்லாத்தையுமே இங்கேயே போட்டு பயங்கரமாக டெவலப் ஆகலாம் அப்படின்ற ஒரு கோலோடு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இது ஃபிஷர்மேனோட வீடு. ஸோ இந்த இடத்துல எந்த டூலும் வச்சு ஏதாவது லூட் எதுவும் கிடைக்கிற மாதிரி தெரில. அதுக்கப்புறம் தாங்க இந்த வில்லேஜில் பிளாக் ஸ்மித் வீடு பார்த்தேன். அப்போ தான் ஒரு விஷயம் நடந்தது. இப்போ பாருங்களேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த ஹார்ட் கோரோட ஃபஸ்ட்டு 2 டைமண்டை இப்படி நம்ம பிளாக் ஸ்மித்தோட வீட்டிலேருந்து எடுப்போம் நான் நினச்ச கூட பார்க்கல. ஸோ வேறு லெவலில் எடுத்துருந்தோம். ஸோ டீசெண்டான லூட் தான் அந்த இடத்துல இருந்தது. ஒரு அயன் ஸ்வாடு, 2 டைமண்ட்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெட்டெல்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து எனக்கு குஷியில் அப்படியே நம்ம பயங்கரமாக ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த அயன் குளம் பையனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காபிள் ஸ்டோன் எடுத்து வச்சுட்டேன். இவனை பார்த்தாலே நம்ம மைண்ட் கிராஃப்ட் பிளேயர்ஸுக்குன்னா தான் தெரில, இவனை பார்த்தாலே கை நரணும் போட்டு தள்ளிடலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவனை அப்படியே போட்டு தள்ளிட்டு இருக்கையில் அயன் ஸ்வாடை மட்டும் மாற்றி அடிக்கலான்னு பார்க்கல. அயன் ஸ்வாடை எடுத்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கீழே போட்டுட்ருப்பான். ஸோ ஓகே இருங்க, இந்த அயன் குளம் பையனை மட்டும் நம்ம அடித்து எத்தனை இது மட்டும் நமக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ கிரிட்டிக்கல் ஹிட் பண்ண முடியாதா? ஸோ எப்படியும் ஒரு 5 அயன் குர்ரா சாமி. ஓகே கைஸ், ஃபைனலி அயன் கோலமையும் அடித்து முடிச்சிட்டேன். இப்போ அயன் கோலம் அடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டு எத்தனை அயன் இருக்குன்னு பார்க்கலாம். இவன் யாரா கோமாளி மேலே மாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஸோ ஓகே, அந்த சைடு ஏறி வந்திருப்பான். ஸோ இப்போ நம்ம அயனை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இந்த வீட்டில் இது ஃபார்மரோட ஹவுஸு. இதுவும் கொஞ்சம் ரேரான ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் வீட்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹேபெல்ஸ் எல்லாத்தையுமே மைண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ப்ரெட்டு செய்ய யூஸ் ஆகும். ஸோ ஃபுல்லாக ஹேபெல்ஸ் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சைடில் இருந்த ஃபென்ஸை உடச்சி வெளியே போயிட்டேன் கைஸ்.
ஸோ அப்படியே இந்த சைடில் சுற்றிக்கிட்டு இருக்கையில இங்கே வேறு இன்னும் கொஞ்சம் எதனா ஹவுஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் உள்ளே ட்ராப் ஆகி கிடந்தான். சரி இவன் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வில்லேஜரை வந்து நம்ம ட்ராப் பண்ணி இன்னொருத்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கையில தான் அவன் தப்பிச்சு ஓடிட்டான். சரி அப்படின்னு இவனை விட்டுட்டு இந்த சைடில் ஃபார்மர் இருந்தான். இவனெல்லாம் பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாயை சொல்லிவிட்டு எதனா நம்ம ஒரு பேஸ் செட்டப்பை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தேன். சரி நம்ம இப்படியே சுற்றிட்டு இருந்தால் நம்மளை சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு டர்ட் வச்சு ஒரு குட்டி பேஸ் செட்டப் மாதிரி போடலான்ட்டு இந்த பிளைன்ஸுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து கிராஃப்டிங் டேபிள், அதுக்கப்புறம் அந்த பெட்டு எல்லாத்தையுமே செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு செஸ்ட்டை மட்டும் வச்சா இங்கே வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த குட்டி கேவில் மைன் பண்ண இது எல்லாத்தையுமே எடுத்து அந்த ஃபர்னன்ஸில் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீ கை துருன்னு தோணுச்சு போல் அந்த ட்ரீயை போய் மைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரீ எல்லாம் மைன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி வீடு மாதிரி நம்மளே வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடு, அதாவது ட்ரீ வச்சு இல்லை வெறும் டர்ட் வச்சு கட்டலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். டர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக குட்டியாக ஒரு சின்ன பேஸ் செட்டப் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த டர்ட் எல்லாம் எடுத்து ஒரு குட்டி வீடு மாதிரி கட்டினேன். ஓகே. அதுக்கப்புறம் அந்த வீடு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வீட்டோட ஒரு கடைசி டோரை மட்டும் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டோட வியூ இது தான். ஓகேங்களா? ஓகே கைஸ். அதுக்கப்புறம் கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு ஒரு சில பொருள் கிராஃப்டிங் பண்ணியிருந்தேன், ஒரு சில பொருள் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கீழே வந்து ஒரு ப்ரெஷர் பிளேட்டெல்லாம் போட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். இந்த காப்பர் வந்து அதுக்குள்ளே இதுவாகிடும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தேன் காப்பரும் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இதுவாகிருந்தது. ஆனால் ஆர்மர் செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கல. ஸோ இது வச்சு ஒரு லெக்கின்ஸு, ஒரு இது பூட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு செஸ்ட் பிளேட்டு எல்லாத்தையும் செஞ்சு போட்டுக்கிட்டேன். இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஹெல்மெட் மட்டும் இருந்தால் போதும், அதையும் வந்து முடிச்சிடலாம். ஃபுல் காப்பர் ஆர்மராக வந்து நம்ம மாறிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு கவ் ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் இருந்த காப்பரையே எடுத்து ஹெல்மெட் மட்டும் செஞ்சுட்டு கவ் ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபென்ஸு, அதுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கே டே 3 ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு திரும்ப எதனா மாடு எதனா கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன். ஒரே ஒரு மாடு தான் இருந்தது. அந்த இடத்துல இந்த ஆடு மண்டியனும் சேர்ந்து வந்தான். இவன் வந்து மட்டனாக மாற்றிட்டேன். ஓகே சீக்கிரம் வாடா அப்படின்னு போயிட்டேன், வீட்டுக்கு போயிடலாம். கைஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ். அதுக்கப்புறம் நான் ஒரு முட்டாள்தனமான விஷயம் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனுங்களை பிடிச்சிட்டு வரதுக்கு வந்து எனக்கு இடமே கிடையாது. இருந்தாலும் நான் சும்மாவே பிடிச்சிட்டு வந்துட்டேன். அதாவது அந்த ஃபென்ஸே போடாமல் வந்து இவனுங்களை பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்து ஃபென்ஸு போட்டுக்கிட்டு இருந்தேன் நான். ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன சொல்கிறது, என்னை மாதிரி ஒரு முட்டாளி யாருமே கிடையாது. அது இல்லாமல் என் ஸ்கில்லை நானே டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹார்ட் கோர் வேர்ல்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்ப்போம் இந்த ஹார்ட் கோர் வேர்ல்டில் நான் வந்து 100 டே இல்லை 1000 டே கிட்டே சர்வே பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இல்லைனா சீக்கிரமாக செத்து போயிடுவேன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே கைஸ். இப்போ இவனுங்க 2 பேரையும் அப்படியே பிடிச்சி உள்ளே போட்டுடலாம். ஓகே ஒருத்தனா வாங்கடாப்பா. அவ்வளோதான் வந்துட்டானுங்க. இப்போ வந்து இவன் யாரும் அவன் சும்மா கோமாளிக்கான், இவன் வேறு சைடில் வந்துட்டுருக்கான். ஸோ ஓகே. இப்போ அதுக்கப்புறம் அப்படியே வீட்டில் இந்த சைடில் உடச்சி அந்த சைடுக்கு போயிடுவோம். சீக்கிரம் போடுறேன், இதை உள்ளே ஏறி வந்துட போகிறோம் கைஸ். நான் இதுக்கப்புறம் திரும்ப நைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போயே வந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டே 4ம் ஆகிடுச்சு. டே 4ல் வந்து எதனா ஒரு குரங்கு வீத்தை காமிப்போம்னு சொல்லிவிட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு கேவ் மாதிரி இருந்தது. அந்த கேவுக்குள்ளே கேவ் மாதிரி இல்லை, கேவ் தான். அந்த கேவுக்குள்ளே போயிட்டு எதனா அயன் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு கொஞ்சோண்டு வாட்டர் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். எம்எல்ஜி பண்ணுறதுக்கெலாம் இல்லைப்பா, தண்ணி ஊற்றிட்டு அப்படியே சறுக்கிக்கிட்டே போகிறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் வேர்ல்டில் எம்எல்ஜி பண்ணுறதுக்கே அப்படியே கைகாலெலாம் நடுங்குது. ஸோ ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைடில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே சீக்கிரம் போடா. அதுக்கப்புறம் கீழே இறங்கி இங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் காப்பர் தான் வந்து இருந்தது. ஸோ அயன்ஸ் வந்து எதனா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். அயன் வந்து இங்கே ஒன்றே ஒன்று இருந்தது. ஸோ அந்த அயனை மட்டும் அப்படியே மைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மைன் பண்ணிவிட்டு திரும்ப மேலேயே போயிடலாமா இல்லை உள்ளே டீப்பாக போகலாமான்னு பார்க்கல தான் இந்த ஜாம்பி பயபுள்ளைங்க வந்தானுங்க. இவனுங்களை வந்து பார்க்கலே அப்படியே கொலை நடுங்கி போச்சு. அப்படியே ஹார்ட்டை வேறு கம்மி பண்ணி விட்டானுங்க. கீழே தள்ளி விட்டு ஃபால் டேமேஜ் ஆகிடுச்சு. சரி இவனுங்களை அப்படியே இந்த வெயிலில் வர வச்சு எரிய வச்சு சாகடிச்சிருவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படியே 3 பேரும் ஒரு செல்லக்குட்டியாக வந்தானுங்க. ஸோ அவனுங்கெல்லாம் போட்டு அடிச்சுட்டு பார்த்தா ஒருத்தன் என் மேலே நெருப்பை பற்ற வச்சிட்டான். அதுக்கப்புறம் இங்கே தான் வந்து எனக்கு அப்படியே பீதி கிளம்பிடுச்சு கொஞ்ச நேரத்தில் எனக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ட் கோரி. இதில் வேறு வந்து வீரவசனம்லாம் பேசியிருக்கோம் 100 டேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அப்படியே பக்குன்னு ஆகி போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒருத்தன் என்னடானா அயன் ஸ்வாட் எடுத்துகிட்டு மேலே வரான்.
ஐயோயோ! எனக்கு கொஞ்ச நேரத்தில டேய் என்னடா இவன் அயர்ன் ஸ்வாட் எடுத்துட்டு மேலே வரான்ற மாரி ஆயிப்போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவனுங்க எல்லாரையும் அடிச்சு கொன்னுட்டு, அந்த கீழ ஒரு அயர்ன் ஸ்வாட் இருந்தது. அதையும் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டேன் கைஸ். சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படி இல்லனா மேலே போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கையில தான் இங்கே ஒருத்தன் வந்து லெதர் ஆர்மர்லாம் போட்டு வந்தான். போட்டு அடிச்சான் பாருங்க 2 ஹெச்பி. அப்படியே எனக்கு ஐயோ! என்ன சொல்றது ஒண்ணுமே புரியல. டேய் இந்த ஹார்ட்கோர் வேர்ல்டு வந்து இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னு நான் முடிவே பண்ணிட்டேன். இங்கே இதுதான் நம்ம ஹார்ட்கோரோட ஃபைனல் இடம்னு முடிவே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே கீழே சாம்பீஸ்லாம் வந்துட்டு இருந்தானுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே மேலே போயிடலான்னு மேலே ஏறிட்டேன் கைஸ். ஸோ அங்கேருந்து அப்படியே பிளாக்கை போட்டு திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறி வந்தேன். ஸோ திரும்பவும் தண்ணி ஊற்றி விட்டேன் அந்த இடத்துக்கு. ஏன்னா திரும்ப மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துட்டுருப்போம்ல, அதனால் அந்த இடத்துல கொஞ்சோண்டு தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே கிளம்பிடுவோம். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் டேஞ்சர்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நல்ல வேளை அந்த ஹார்ட்கோரோட சீரிஸ் வந்து டே 4லேயே முடியாமல் இருந்தது. ஸோ ஓகே கைஸ், அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு திரும்ப ஒரு 2 மாடை மட்டும் பிடிச்சி போட்டலான்னு சொல்லிட்டு இன்னொரு மாடை வந்து தேடுறதுக்கு கிளம்பிட்டேன். ஸோ கேவ் மைனிங் போனோம்னா ஃபஸ்ட்டு ஹார்ட்கோருன்றனால ஹார்ட்கோரை வெறும் 5லேருந்து 6 நாள்லேயே இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு கீழே அப்படியே ஸ்டெப் மைன் போட்டு கீழே அங்கே போயிட்டு ஸ்ட்ரிப் மைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் பள்ளத்தை. ஸோ கீழே போயிட்டுருக்கையில தான் இந்த விஷயம் நடந்தது. டக்குன்னு அப்படியே மைண்ட் பண்ணிகிட்ருக்கையில புதக்குன்னு ஒரு கேவுக்குள்ளே விழுந்துட்டேன். அவ்வளோதான், எனக்கு அந்த இடத்துல அப்படியே நடுங்கி போயிட்டேன். இந்த இடத்துல ஜாம்பி ஸ்கெலிட்டன் எல்லாருமே சுட்டு போட்டானுங்க. எப்படியும் ஃபைனலாக முக்கியவனுங்களாம் போட்டு தெளிலான்னு பார்த்தா திரும்ப 2 ஆட்டு. அப்படியே அந்த ஸ்கெலிட்டன் வந்து எனக்கு சாவு பயத்தை கண்ணில் காட்ட ஆரம்பிச்சிட்டான். இன்னும் ஒரே ஒரு ஏரோ விட்டானா இந்த ஹார்ட்கோர் வேர்ல்டு இங்கேயே முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அவனை அப்படியே முட்டி பின்னாடி தள்ளி போயிட்டு வச்சு சரி போட்டு தள்ளிடலான்னு பார்த்தா சைடில் இன்னொருத்தன் ஒருத்தன் அம்பு விட்றான். சரி என்னடா அவன் 2 பேர் அதுக்கடுத்து 3 பேர் வந்துட்டு போட்டு தாக்குன்னு தாக்குனானுங்க. எனக்கு வேறு என்ன பண்ணுறது, ஐயோ கொஞ்ச நேரத்தில் வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே சைலண்ட்டாக பின்னாடியே வந்துட்டாங்க. மிச்சம் 2 பேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இந்த இடத்துல வந்து நான் உயிர் பொழைச்சானா இல்லைனா அந்த ஹார்ட்கோர் சீரிஸ் இங்கேயே முடிஞ்சுதான் வந்து ஃபுல்லாக வெயிட் பண்ணி பாருங்கள். இவன் ஒருத்தன் அப்படியே பின்னாடி வேறு வந்துக்கிட்டே இருக்காங்க கைஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. அது இல்லாமல் இந்த ட்ரிப் ஸ்டோனில் வேறு அடி வாங்கிட்டேன். க்ரீப்பர் வேறு ஒருத்தன் வந்தான். சரி இவனை அப்படியே பக்கத்தில் வச்சு வெடிக்க வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெடிக்க வைக்கல தான் சைடில் ஒருத்தன் வந்தான் கோபால். இவன் வந்து என் ஹார்ட்கோர் வேர்ல்டை முடிச்சிட்டான் கைஸ். என்ன சொல்கிறது, எனக்கு அப்படியே கடுப்பு அந்த மாதிரி கடுப்பாயிடுச்சு. வெறும் 12 நாளில் வந்து நம்ம ஹார்ட்கோர் வேர்ல்டை முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஏன் நம்ம ஒரு நூபு தான், நம்ம ஒரு பாட்டு தான் அப்படின்னு நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓகே கைஸ், இந்த ஹார்ட்கோரோட வீடியோ இதுதான். இந்த ஹார்ட்கோரை இந்த இடத்துல இழுத்து மூடிட்டு போயிடுவோம். வேணும்னா நான் வந்து ஒன்று பண்ணுறேன் கைஸ். நான் ஹார்ட்கோர் வேர்ல்டு வந்து இது வரைக்கும் நான் விளையாடினதே இல்லை. ஸோ அதுக்காக வேணுன்னா நம்ம வந்து நார்மல் வேர்ல்டு இருக்குல்ல, ஹார்ட்கோர் இல்லாமல் நார்மல் வேர்ல்டில் வேணால் ஒரு 100 டே சர்வே பண்ணுவோம். அதுவும் வந்து நார்மல் மோடில் இல்லை, ஹார்ட் மோடில் சர்வே பண்ணுவோம் கைஸ். அது இல்லாமல் நம்ம இன்னொரு சின்ன சீரீஸ் ஆரம்பிக்கலாம். அந்த சீரீஸில் வந்து என்ன போக போகுதுன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய கேம் பிளேவெலாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு தனி சீரீஸ் ஒன்று ரெடி பண்ணுவோங்களா. ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்மளோட கேம் பிளேவெலாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கேவலமாக மன உடைச்சலுக்கு ஆளாகி செத்து விட்டோம் இந்த இடத்துல. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ், பை.